ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சாம்பார், குழம்பு எதுவுமே வைக்க பிடிக்கலனா இந்த மாதிரி ஒரு காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மல்லி தொக்கும் தக்காளி ரசமும் தான் வைக்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் ஒரு கொத்தமல்லி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 20 ரூபா. இதோட நம்ம கருவேப்பிலை, புதினா எதுவுமே சேர்த்து அரைக்க போகிறதில்ல, வெறும் மல்லி மட்டும் தான் அரைக்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வோன்னு அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்டு மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் இருக்க அந்த மண் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்டை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். மேலே இருக்க தண்டை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்படியே லேசாக தண்ணியில் அப்படியே காட்டி மட்டும் அலசிடாதீங்க. நல்லா அலசி எடுங்க. ஏன்னா நிறைய மண் இருக்கும். இது மழை நாள் வேறு, அதனாலே வேறு நிறைய மண் இருக்கும். அதனால் அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்காக மட்டும் இல்லை, கொஞ்சமாக நீங்கள் குழம்புக்கு ரசத்துக்கு சேர்க்குறதா இருந்தாலுமே அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத மாதிரி இடையில இலைக்கு இடையிலே நிறைய மண் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அடியில் எவ்வளோ மண் தெரியுது, கல் தெரியுது அப்படின்ட்டு. பாருங்கள், மண் பாருங்கள் எவ்வளோ தெரியுதுன்னு. இதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை தண்ணி தெளிகிற வரைக்கும் அலசி எடுங்க. நான் ஒரு 2 டைம் அலசி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதனாலே நல்லா தண்ணி தெளிஞ்சிருச்சு. பாருங்கள், இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசிட்டு இப்போ இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இலையை மட்டும் தயவு செஞ்சு பறிக்காதீங்க. தொக்கு அரைக்கும் போது அந்த தண்டோடு சேர்த்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நிறைய கிடைக்கும். இதோட இப்போ சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 2 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு ஊற வச்ச புளி எடுத்திருக்கேன். இப்போ இதோட சேர்த்து தான் நம்ம மல்லி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நீங்கள் மல்லி இலையை மட்டும் பறித்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாந்து காணாது. உங்களுக்கு சாந்தே அதோட தண்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தண்டை சேர்த்து பறித்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாந்து காணும், தொக்கு நிறைய கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இலையாக இருக்கிறதுனால அடியில் சுற்றுறதுக்கு கஷ்டப்படும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட தக்காளியில் இருக்க ஈரத்தோடையே மீதி அரைஞ்சி எடுத்துரும். நல்லா குறலாம் அரைக்காமல் நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேர் வரமிளகா, புளி மட்டும்தான் போட்டு அரைப்பாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்போவுமே பச்சை மிளகா தான் போட்டு அரைப்பேன். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறவே மாறாது. ருசியும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், ஒரு வானல் வச்சு நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. என்கிட்ட கோல்டு வினர் தான் இருந்துச்சு, அதனால் நான் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சவொன்னே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இதை லேசாக கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எடுக்கும்போது சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவீங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு எடுத்து பார்த்துக்கோங்க. இடையில நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் தொக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரும். நான் இடையிலே செக் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு பசியே எடுக்கல, ஒரு மாதிரி வயிறு மந்துன்னு இருக்குது, அந்த டைமில் நீங்கள் இது ஒரு வாய் நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பசியை நல்லா தூண்டிவிடும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு 2 தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன் நீள் வாக்கில். அதோட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு. இந்த காரமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு நாட்டு மிளகான்றதுனால எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன், எல்லாத்தையும் சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் மையெல்லாம் அரைக்கணும் அப்படின்றது இல்லை. அந்த தக்காளியோட ஈரத்துலேயே நல்லா குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் ஏன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்து புளியை கம்மியாக சேருங்க. அப்போ தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் எல்லாம் புளி ரசம் ரெகுலராகவே புளி நிறைய சேர்த்து தக்காளி கம்மியாக சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக முடிக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக எனக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உங்களுக்கு நிறையா கலர் பிடிக்குன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக
மஞ்சத்தூள் இருந்தால் போதும். அதனால் நான் வந்துட்டு லேசாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக விட்டு முதல்ல இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கையை வச்சு வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இது ஏன் வந்துட்டு கையை வச்சு மசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா மெர்ஜாகி உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக கிடைக்கும். அந்த கொரன்னு அரைக்க சொன்னதே வந்து நீங்கள் கையை வச்சு மசிக்கும்போது அது எல்லாமே நல்லா வந்துட்டு மஞ்சிடும். அந்த கொத்தமல்லி இலையை மட்டும் சேர்க்காம எப்பவுமே தண்டை சேர்க்க சொல்கிறோம். அந்த தண்டை நல்லா நீங்கள் கசக்கி எடுக்கும்போது அதில் ஒரு சாறு இருக்கும். அது நல்லா ரசத்தோடு வந்துட்டு ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கொத்தமல்லியை வந்துட்டு டெக்கரேஷனுக்காக தயவு செஞ்சு கடைசியில் போடவே போடாதீங்க. முதல்லையே போட்டு நல்லா அந்த மாதிரி ரசத்தில் வந்துட்டு கசக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போதே அந்த கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே டெக்கரேஷன் போடவே பிடிக்காது. இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு பாருங்கள். ஒரு வேளை பத்தலைனா மறுபடியும் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக எனக்கான அளவு வந்துட்டு நான் கரைச்சி எடுத்துட்டேன். நான் ஒரு நேரத்துக்கு தான் வைக்கிறேன். அதனால் எனக்கு இந்த அளவு போதும். இப்போ இதை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், வானலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து இதில் வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், லேசாக வந்துட்டு அப்படியே நுரக்கட்டி வந்துடுச்சு. கொதி வர்றதுக்கு முன்னாடி நல்லா நுரக்கட்டி வந்த உடனே இறக்கிடுங்க. பாருங்கள், நம்மளோட தக்காளி ரசம் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள், கொத்தமல்லி மேலே தூவவே இல்லை. நம்ம முதல்ல போட்ட கொத்தமல்லியே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.